அனைவருக்கும் வணக்கம். கடகம் ராசியில் உச்சம் பெற்ற குரு பகவானோடு சூரியன் இணையக்கூடிய மாதம் ஆடி மாதம். இந்த ஆடி 1ஆம் தேதி தான் கடகராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்வார். கடகராசி அப்படிங்கிறது காலச்சக்கரத்துக்கு 4வது வீடு. தாய் ஸ்தானம், சுகஸ்தானம், கல்வி ஸ்தானம், வண்டி வாகன சுகபோகஸ்தானம், சொத்து ஸ்தானம், வீடு மன யோகங்கள் ஸ்தானம், பதவி வேலை வாய்ப்புகள் ஸ்தானமும் 4ஆம் இடம், உறவுகள் ஸ்தானம் 4ஆம் இடம். இந்த ஸ்தானத்தில் குரு பகவானும் சூரிய பகவானும் இணைவது அப்படிங்கிறது ஒரு கொடுத்து வைத்த அமைப்பு. கால சக்கரத்துக்கு 5ஆம் வீட்டு அதிபதி சூரியன், பூர்வ புண்ணியாதிபதி, தந்தை காரகன் குரு பகவான், புத்திரகாரகன், 9ஆம் அதிபதி. 9ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் சூரியனுடைய வீடு. அப்படி என்றால் இந்த புத்திரம் உருவாக காரணம் தந்தை. அதனால்தான் புத்திரகாரகனும் தந்தை காரகனும் இந்த தாய் ஸ்தானத்தில் இணைவது அப்படிங்கிறது இந்த பூமிக்கு சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுத்து இந்த பூமியில் வாழ்கின்ற அத்தனை ஜீவராசிகளுக்கும் உணவு வழங்கக்கூடிய, பசி போக்கி உணவு வழங்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்க போகின்றது. அதனால தான் அம்மன் கோவில்களில் நிறைய இன்னைக்கு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க. அந்த கூழ் அப்படிங்கிறது தானமாக கொடுக்கக்கூடிய இந்த நாள் ஆடி வெள்ளி, புனிதமான நாள். அதனால் இந்த ஆடி வெள்ளி அப்படிங்கிறது இந்த வருஷம் 1ஆம் தேதி பிறக்கின்றது. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், 12 வருஷத்துக்கு அப்புறம் கடகராசியில் உச்சம் பெற்ற குரு பகவானோடு சூரியன் இணைகின்றது தான் அற்புதமான ஒரு நல்ல காலம். இப்படிப்பட்ட கிரக இணைவு அப்படிங்கிறது இந்த சமுதாயத்தில், பொது வாழ்க்கையில், பொது சேவையில் எந்த ஒரு பணி செய்தாலும் நேர்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய கிரகங்கள் தான் இந்த சூரியன். ஆத்மகாரகன், ஆத்ம திருப்தி அப்படிங்கிறது வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஆத்ம திருப்தி வேண்டும். ஆன்மகாரகன் அப்படிங்கிறது சூரியன். எந்த பணி செய்தாலும் திறமையாக செய், எந்த வேலை செய்தாலும் திறமையாக வேலை செய், எந்த பொறுப்பில் இருந்தாலும் தன்னுடைய மனநிலையிலிருந்து மனச்சாட்சிக்கு விரோதமாக எந்த ஒரு செயலும் செய்து விடாதே அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய கிரகம்தான் சூரிய பகவான். அதே மாதிரி அதை நிர்வகித்து ஒழுக்கம் கட்டுப்பாடோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறத பிள்ளைகளுக்கு போதிக்கக்கூடியதுதான் குரு பகவான். இப்படிப்பட்ட குரு பகவானும் சூரிய பகவானும் கடகராசியில் இணைவது அப்படிங்கிறது சிவராஜ யோகத்தை தரக்கூடிய யோகம் சொல்லுவாங்க. சிவராஜ யோகம் அப்படின்னு சொன்னால் ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய, வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் என் லட்சியம் நிறைவேறும், என் கனவு நிறைவேறும், நான் என்னுடைய குறிக்கோள் அடைந்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா, இந்த சூரியன் குரு இணைவு பெற்ற ஜாதகர்கள் எல்லோருக்குமே ஒரு கட்டத்தில் அந்த வாழ்க்கையில் அவர்கள் பேரும் புகழுடன் வாழ்ந்தே தீர்வார்கள் அப்படிங்கிறதான் இந்த யோகம். ஆடி 1ஆம் தேதி சூரியன் தட்சிணாயன பயணம் மேற்கொள்வார். அதாவது வடக்கு திசையில் உதயமாகி தெற்கு நோக்கி பயணிப்பார். மகர சங்கராந்தி தை 1 அது வரைக்கும் இந்த கடகத்தில் தன்னுடைய பயணத்தை தொடங்கி 6 மாத காலங்கள் தேவர்கள் அவர்களுக்கெல்லாம் இரவு பொழுதாக இருக்கக்கூடிய இந்த 6 மாத காலம் ஒரு இரவு பொழுது தேவர்களுக்கு. அதனால இந்த 6 மாத காலம் அப்படிங்கிறது கோவில் மாதம் சொல்லுவாங்க. இந்த ஆடி மாதம் முழுவதுமே போகாத கோயிலெல்லாம் மக்கள் போவாங்க, வணங்காத தெய்வத்தையெல்லாம் வணங்குவாங்க. இந்த ஆடி அமாவாசை ஆடி 18ஆம் பேருக்கு சிறப்புமிக்க நாள். ஆடி 18ஆம் பேருக்கு அப்படிங்கிறது பெண்களெல்லாம் தன்னுடைய கணவர் அப்படிங்கிறவங்க தீர்க்க ஆயுளோடு இருக்கணும், மாங்கல்யம் நிலைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நதி நீர்களில், புண்ணிய நதிகளில் நீராடி தன்னுடைய தாலிக்கயிறை மாற்றிக்கொள்வார்கள். ஒரு புது வாழ்க்கையை தொடங்குற மாதிரி அந்த வாழ்க்கை இருக்கும். அப்படிங்கிறதுனால எல்லா சகல சௌபாக்கியங்களும் பெருக வேண்டும் அப்படின்னு சொல்லி மாற்றி கொள்வார்கள். அதனால் அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் நிலைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுவாங்க இல்லையா. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான மாதம், தட்சணாயன புண்ணிய காலம். இந்த காலகட்டங்களில் இந்த 6 மாத காலம் அப்படிங்கிறது 3 அமாவாசைகள் முக்கியமான அமாவாசைகளாக வரும். புரட்டாசி அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை. பித்ருக்கள் வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பாக பண்ணிக்கிடுவாங்க. மாசி அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு சிறப்பாக பண்ணிக்கிடுவாங்க இல்லையா.
மாசி மகம் சிறப்பான ஒரு வழிபாடு. அதே மாதிரி புரட்டாசி அமாவாசை பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிடுவாங்க. ஆடி அமாவாசையும் அதே மாதிரி தான் பித்ருக்களை நினைத்து வழிபடக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த 6 மாத காலமும் புண்ணிய காலம்னு சொல்லி வைத்திருக்கிறார்கள்னா காரணம் இதுதான். இப்படிப்பட்ட மாதங்களில் முதல் மாதமாக வரக்கூடியது ஆடி மாதம். கடகம் நேர் ராசி, தாய்ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டேன். கடல் வழி பயணங்கள், ஆகாய வழி பயணங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த பொருளாதாரத்தை தேடி, எந்த வேலை வாய்ப்பை தேடி போனாலும் அங்கெல்லாம் நமக்கு ஒரு சிறப்பான வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதனால் 12 ராசிக்காரவங்களுக்கும் நற்பலன்களை இந்த குரு பகவானும் சூரிய பகவானும் கொடுக்க கடமைப்பட்டவர்களாக இருப்பார்கள். அதில் சில ராசிக்காரவங்களுக்கு அதிகமான யோக பலன்களை அவங்க செய்து கொடுத்துருவாங்க. அப்படி செய்யக்கூடிய கிடைக்கக்கூடிய பாக்கியவான்கள் யாருன்னு பார்க்கலாமா? ஒரு 5 ராசிக்காரர்கள். முதலாவதாக நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய ராசி கடக ராசி, இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி கன்னி ராசி, மூன்றாவதாக இருக்கக்கூடிய ராசி துலாம் ராசி, நான்காவதாக இருக்கக்கூடிய ராசி விருச்சக ராசி, ஐந்தாவதாக வரக்கூடிய ராசி மீன ராசி. இந்த 5 ராசிக்காரவங்களுக்கும் சென்ற இடமெல்லாம் சீரும் சிறப்பும் பேரும் புகழும் கிடைத்து ஒரு நல்ல நிர்வாகத்தில் நல்ல பொறுப்பில் ஒரு உயர் பதவி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இவர்களுக்கு கிடைக்கும். வேலை இழந்தோர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதும் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டம்தான். ஒரு பதவி ப்ரொமோஷன் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டம்தான். வேலையே இல்லாமல் இருக்கின்றேன், எனக்கு ஒரு பொருளாதாரம் வேணும், என்னுடைய குடும்ப வாழ்வு சிறக்க ஒரு நல்ல வேலை அமைய வேண்டும் ஐயா, இந்த காலகட்டம்தான். நிறைய மாணவ செல்வங்கள் படித்துவிட்டு வேலை தேடி கொண்டிருப்பார்கள். ஒரு அரசு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன், ஒரு தனியார் துறையில் ஒரு வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். போட்டித் தேர்வுகள் எழுதி வெற்றி பெறக்கூடிய மாதங்களாக இந்த மாதம் இருக்கும். முழுக்க முழுக்க இறை வழிபாடு அப்படிங்கிறது இந்த மாதம் நமக்கு பக்காவாக கை கொடுக்கும். முழு பலன் இறை சக்தி முழுவதுமே கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். எதற்கெடுத்தாலும் நாம் எந்த தெய்வத்தை வணங்குகின்றோமோ அந்த தெய்வத்தினுடைய கடாட்சம், அந்த அருட்கடாட்சம் அவங்கள முன்னாடி வைத்து நம்ம பயணிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வ கடாட்சம் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. அதுதான் சிவராஜ யோகம். சிவபெருமானின்றி ஓர் அணுவும் அசையுமா? அந்த பாக்கியம். அதனால் எப்போதுமே நம்ம இறை வழிபாடு அப்படிங்கிறது அவசியம் தேவை. இந்த காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, முக்கியமான நிகழ்வுகளுக்காக, ஒரு ஆன்மீக பயணமாக வெளிநாடு செல்ல வேண்டும், வெளியூர் செல்ல வேண்டும், வெளி மாநிலம் செல்ல வேண்டும், அது ஆகாய மார்க்கமாக கடல் வழி பயணமாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம், தரை மார்க்கமாக பயணிக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு அற்புதமான சுபபலன்கள் உண்டு. தீர்க்க ஆயுள் இல்லையா? உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஆயுள் சம்பந்தப்பட்ட விவகாரங்களை நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மருந்து மாத்திரைகளெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் தான். அதே மாதிரி ஒரு மருத்துவ செலவில் இருக்கிறேன், மருத்துவத்தில் இருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு நிவர்த்தி ஆகணும்னா இந்த காலகட்டம்தான். அப்போது இந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு நற்பலன்களைத்தான் தரும். நிறைய பேருக்கு கல்யாண வாய்ப்புகள், அந்த கல்யாண வாய்ப்புகளுக்கு கைகூடி வரக்கூடிய நாட்களாக நீ அடுத்தடுத்து இருக்கும். நீண்ட நாட்களாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், வரன் செட் ஆகலை, அது எனக்கு சீக்கிரமாக செட் ஆகணும், அது இந்த இடத்துல தான். ஒரு நல்ல மதிப்பு மிக்க, மரியாதை மிக்க, பொருளாதார மிக்க இடத்துல ஒரு வரன் அமையும் இல்லையா? அந்த இடத்துல நமக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். என்னுடைய மருமகன், என்னுடைய மருமகள், என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய சொந்த பந்த உறவுகள் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டு கொள்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சுபத்துவமான பலன்கள் இருக்கும். தாய் தந்தையர் நல்ல பற்று பாசத்தோடு அருளாசி வழங்கக்கூடிய அமைப்பு பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. அதேமாதிரி தாத்தா பாட்டி பேரன் பேத்திகளுக்கு ஒரு செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, தான் சேர்த்து வைத்த என்ற சொத்து சுகங்கள் காசு பணத்தை பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு கொடுத்து மகிழக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த 5 ராசிக்காரவங்களுக்கும் இருக்குது. அதே மாதிரி இந்த 5 ராசிக்காரவங்களுக்கு ஏன் நான் ஒரே மாதிரியான பலனை நான் சொல்கிறேன்னா, இந்த சூரியன் குரு பகவான் இவர்களுக்கு மிகுந்த நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பில் அந்த ஸ்தான பலத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான்.
எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குமா? சில நேரங்களில் ஒரே மாதிரியான பலன்கள் நடந்துதான் தீரும். அதனால் நல்லதொரு வாகன சுகபோகங்களை நம்ம அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும், ஒரு மனை கட்டணும், இல்லை வீடு கட்டணும், அதற்கான அடித்தளம், அதற்கான திட்டமிடல் தாராளமாக பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கும். காசு பணங்கள் பெருகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அதனால் இந்த மாதத்தில் எல்லாமே திட்டம் போட்டு வச்சிருவோம். அடுத்த மாதத்தில் ஆட்டோமேட்டிக்காக அதை செயலாக்கத்துக்கு கொண்டு வந்துடுவோம். ஏன்னா சூரியன் தன்னுடைய சொந்த ராசிக்கு வந்துடுவார். அப்போ குருவுக்கு 2ஆம் இடத்தில் இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு பணம் எல்லாமே குடும்பத்துக்காக, குடும்ப உறுப்பினர்களுக்காக, குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக, குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கின்றதுக்காக செலவு செய்வோம். சம்பாத்தியக்காரகன் குடும்பஸ்தானத்துக்கு வந்துட்டாருன்னா கடகராசிக்கு 2ஆம் இடத்துல சம்பாத்தியங்கள் எல்லாம் நல்ல முறையில் செலவு செய்வோம் இல்லையா? அதனால் இந்த கடகம், கன்னி, துலாம், விருச்சகம், மீனம் இவர்களுக்கு எல்லாமே ஒரு சிறப்பான யோகத்தை தரக்கூடிய, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய, பணம் செல்வாக்கியத்தை தரக்கூடிய, புகழை தரக்கூடிய, மரியாதை தரக்கூடிய அமைப்பில் இந்த கிரகங்களுடைய செயல்பாடு இருக்கும் நண்பர்களே. அதே மாதிரி இந்த 5 ராசிக்காரவங்களுக்கும் குடும்பத்தில் ஒரு அந்யோன்யம், பற்று, பாசம், உறவுகளுக்கு மத்தியில் ஒரு இணக்கம், பிரிந்து போன உறவுகளெல்லாம் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அந்த பெரும் பாக்கியம் இதெல்லாம் அமையும். புத்திரப்பேர் சிறப்பாக கிடைக்கும். கல்யாண காட்சிகள் சிறப்பாக நடக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, பொது தொண்டு செய்யக்கூடிய, ஆன்மீக பணிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஐயோ அந்த திருப்பணி செய்ய முடியலையே, இந்த கோயிலுக்கு திருப்பணி செய்ய முடியலையே, காசு இல்லையே, பணம் இல்லையே, இறைவா எனக்கு ஒரு வழி காட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா இறைவன் உங்களுக்கு தேடி கொண்டு கொடுப்பார்ன்ற மாதிரி கொடுத்துருவார். அந்த செல்வம் தேடி வந்துடும். அந்த பணியை சிறப்பாக செஞ்சுருவீங்க. நிறைய தான தர்மங்கள், புண்ணியங்கள் எல்லாம் செய்து இந்த மக்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல பேர் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குரு பகவானும் சூரிய பகவானும் கொடுத்து விடுவார்கள். ஆக இந்த 5 ராசிக்காரவங்களுக்கும் சென்ற இடமெல்லாம் மதிப்பு மரியாதை காத்து கொண்டு இருக்கும். அதே மாதிரி புதிய வேலை வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் அமையும். பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான வழிகள் தான் அதிகமாக இருக்கும். குரு பொருளாதாரம், சூரியன் சம்பாத்தியம், 2 பேர் இணைஞ்சாங்கன்னா அதுதானே கொடுப்பாங்க. வேறு என்ன சொல்ல முடியும்? தந்தைகாரகன் புத்திரகாரகன் தாய்ஸ்தானத்தில். அப்போ இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல கிரக அமைப்பு. அதனால் எல்லாமே கிடைக்கும் நண்பர்களே, எல்லாமே கிடைக்கும். எல்லா சுகபோகத்தையும் இந்த 5 ராசிக்காரர்கள் சிறப்பாக அடைவீர்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம் எல்லாத்தையும் சிறப்பாக வணங்கி வழிபட்டுக்கங்க. வாழ்க்கையில் அடுத்தடுத்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் தான் கிடைக்குமே தவிர துரதிர்ஷ்டங்கள் இல்லை. மனசுக்கு திருப்தியாக சந்தோஷமாக இருக்கும். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.